சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சந்தோஷ் மாமாவை நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவேன். எப்படி எப்படி நல்லா இருக்குடி, நல்லா இருக்கும் நியாயம். நீங்களே பிளான் பண்ணி என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா? அப்புறம் நீங்களே வந்து அவனை வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிப்பீங்கல்ல? வேண்டாடி வேண்டாம், உங்களை எல்லாம் நம்பி என் பிள்ளைய விட முடியாது. எங்க நீங்களே யாராவது லாயரை வர சொல்லுங்க, நாமளே நம்ம பிள்ளைய வெளியே எடுத்துடலாம். மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசி பாக்குறேன். சார் நீங்க சொல்லுங்க, அன்னைக்கு நைட் என்னதான் நடந்துச்சு? எதுக்காக நீங்க அர்ஜுன் வீட்டுக்கு போனீங்க? நிகிதாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? மாமா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க மாமா. யமுனா லாயர் தான், நீங்க சொல்றத வச்சுதான் உங்களை வெளியே கொண்டு வர முடியும். மலர், நான் அதை அன்னைக்கே சொல்லியிருக்கணும். அடுத்தடுத்து நடந்த எதிர்பாராத சம்பவத்தினால நான் இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படல. ஆனா இப்ப சொல்றேன். அடடா, உயர் அதிகாரிகளா வந்துட்டீங்களா? ஆளுக்கு ஒரு செட்டு யூனிஃபார்ம் வாங்கி தரேன். நீங்களே இந்த கேஸ் எடுத்து நடத்திக்கிறீங்களா? சார் கொஞ்சம் நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க சார். என் காதை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? சார் அவர் ஏதோ சொல்ல வராரு, ப்ளீஸ் அது என்னன்னு தான் கொஞ்சம் கேட்போமே. சார் நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி சார்? என் பையனையும் கொஞ்சம் பேச விடுங்க சார். யோ, உன் புள்ள பேசுறத நீ வேணா கேட்டு ரசிச்சுக்கிட்டு இரு. நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. என் ஸ்டேஷனுக்குள்ள வந்து எனக்கே ஆர்டர் போடுறியா? பார், இந்த கேஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சார் நான் ஆர்டர் எல்லாம் போடல சார். எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு தான் கேக்குறோம் சார். செய்யாத தப்புக்கு என் பையன் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு ஒரு ஆதங்கத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். இங்க பாருங்க, நீங்க எது வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஒழுங்கா எல்லாரும் வெளியில போங்க. சார் ஒரு பொறுப்பான பதவியில இருந்துகிட்டு நீங்க இப்படி அலட்சியமா பேசுறது சரியில்லை சார். ஒருத்தர் மேல குற்றம் சுமத்திருக்காங்கன்னு அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் சரிதான் சார். ஆனா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு கூட அவரை அனுமதிக்கலனா எப்படி சார்? ரூல்ஸ் படி குற்றவாளி தரப்புல இருக்கிற நியாயத்தையும் கேட்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் சார். ஏமா ஸ்கூல் குழந்தை மாதிரி இருந்துகிட்டு எனக்கு ரூல்ஸ் சொல்லி தரியா? ஆமா, முதல்ல நீ யாரு? சார் நான் ஒரு லாயர். அத முதல்ல சொல்லுங்க, இல்லன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இங்க பாருங்க, உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நான் ஆள் இல்ல. இவரை வெளியே எடுக்கிறதுக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் பேசுங்க. சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு போலீஸா நீங்க இருந்துகிட்டு இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க. யோ, உன் மனசுல என்ன பெரிய சேதுபதி ஐபிஎஸ் நினைப்பா? போலீஸ்னா எப்படி இருக்கணும்னு நீ எனக்கு சொல்லித்தர வந்துட்ட. முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. இன்னும் உங்களுக்கு 2 நிமிஷம் தான் டைம். வெளியே போகல நிகிதா கொலைக்கு நீங்களும் உணர்ந்தேன்னு சொல்லி உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். சார் நீங்க இந்த கேஸை எந்த லட்சணத்துல இன்வெஸ்டிகேட் பண்றீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். என்னது? ஏங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாருல, எல்லாரும் வெளியில போங்க. மலர் வா, இது நாம வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். வா. என்னங்க? சரி வாமா. அக்கா வாக்கா. வாங்க மேடம். சந்தோஷ் கவலைப்படாதப்பா, உன்னை நாங்க எப்படியாவது வெளியே எடுத்துட்டோம். கிளம்புங்க. நீங்க போங்க மேடம், உங்களுக்கு தனியா சொல்லணுமா? கிளம்புங்க மேடம். வரேன்ப்பா. அக்கா அக்கா அழாதக்கா. அக்கா அழாதக்கா. இப்ப அழுது என்ன ஆக போகுது? அதான் மொத்தமா என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டீங்கல்ல. அத்தை ப்ளீஸ் அத்தை, ஏற்கனவே என் அக்கா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. நீங்களும் இப்படி பேசி அவளை கஷ்டப்படுத்தாதீங்க.
நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாது. இதுக்கு மேல என்ன ஆகணும்? இதுக்கு மேல என்னடி ஆகணும்? கடைசியில என் புள்ளைய ஒரு கொலைகாரன்னு பழைய சுமத்தி உட்கார வச்சிட்டீங்கல்ல. நல்லா இருப்பீங்கடி, நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. பணத்தை கொடுத்து உதவி பண்ற மாதிரி பண்ணிட்டு இப்படி மொத்தமா பழி வாங்கிட்டீங்கல்ல. அத்தை அப்படியெல்லாம் இல்ல அத்தை, புரிஞ்சுக்கோங்க அத்தை. மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா. சுசிலா, அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம இங்க இருந்து பிரச்சனை பண்றதுனால எதுவும் நடக்காது. முதல்ல நம்ம பையனை வெளியே கொண்டு வரணும். அதை மட்டும் பாப்போம். முதல்ல நீ வா. இல்லங்க, என் மனசு கேட்கலங்க. எப்படி சொல்றேன்ல, இருக்கான் பாருங்க. முதல்ல வா. என் வா பையன் சுசிலா. எப்படி இருக்கான்னு சொல்றேன்ல, பாருங்க. வாமா போலாம். அழாத. அக்கா மாமா கொன்னும் ஆகாதுக்கா, எல்லாம் சரியாயிரும். ஆமா, உன்னை யார் அவசரப்பட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்லுது? மலர்கிட்ட அத்தை கேட்டுட்டு தானே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்களா ஃபோன் பண்ண சொல்லி? இங்க பாருங்க, அம்மா வாயை திறந்து சொல்லலைனாலும் அவங்க மனசுல பட்டதை தான் நான் செஞ்சேன். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது தெரிஞ்சு அம்மாவே என்னை எதுவும் சொல்லல. நீங்க எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இத்தனை நாளா நம்ம அர்ஜுன் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டுன்னு அலைஞ்சு இன்னைக்கு ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறது காரணமே அந்த சந்தோஷ் தான். அவ செஞ்ச கொலைக்கு போலீஸ்ல சொல்லாம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஆரத்தி எடுத்து மரியாதை பண்ணணுமா? சந்தோஷம் இந்த கொலையை பண்ணான்னு உண்மையே தெரியாம எதுக்கு இந்த மாதிரி பண்ணன்னு தான் கேக்குறேன். அவர்கிட்ட தான் மலர் பேசிக்கிறேன்னு சொன்னால, அதுக்குள்ள நீ எதுக்கு வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு காரணம் சொல்லிட்டு இருக்கப்போ? ஏங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவன் கிட்ட நாம விசாரிச்சாலாம் வேலைக்கு ஆகாது. கொலைகாரனை போலீஸ்காரங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாதான் சரியா வரும். அதுவும் இல்லாம அந்த வீடியோ ஆதாரத்தை நீங்களும் தானே பாத்தீங்க. என்னமோ நான் வேணும்னே அவன் மேல பழிய போடுறதுக்காக பேசின மாதிரி சொல்றீங்க. நான் இல்ல, அந்த வீடியோ பார்த்தா யாரா இருந்தாலும் சந்தோஷ் தான் கொலை பண்ணிருப்பான்னு தெரியும். உங்களை மாதிரி முட்டாள்தனமாலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன நீங்க நம்ம அர்ஜுனை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படாம அக்கா பண்ணது தப்புன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம அர்ஜுனை விட உங்களுக்கு அந்த சந்தோஷ் முக்கியமா போயிட்டானா?